Example 2.46 find the sum of 8 terms of the GP 1, -3, -9, -27. ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் ஜிபி அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் தான். எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்என் -1 டிவைடட் பை ஆர் -1. ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் ஒன்று தான். இந்த ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்மு, ஏ ஈக்குவல் டு 1, ஆறுங்கிறது ரேஷியோ இல்லையா? அப்போது ஆர் ஈக்குவல் டு 9 பை -3, அதாவது T2 சாரி இது கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இது வச்சாலும் தப்பு இல்லை, அதை வச்சாலும் தப்பு இல்லை, சரியா? T1 T2 இது T3 இல்லையா? T2 பை T1 போடலாம், T3 பை T2வும் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஜிபின்னு சொல்லிட்டாங்க, எந்த ரேஷியோ எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ இதை கேன்சல் பண்ணால் -3. அப்போ ஆர் ஈக்குவல் டு -3. இதை பண்ணாலும் அது -3 தான் வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு T2 பை T1 போட்டால் என்ன வரும்? -3/1. என்ன அது? -3 தான் இல்லையா? ஸோ அதனால் குழப்பிக்க தேவையில்ல. இது ரேஷியோங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான், ஜிபின்னு சொல்லிட்டா. இப்போது ஏ தெரியும், ஆர் தெரியும், என்ன கண்டுபிடிக்கணும்? 8th டேர்ம் கிடைக்கணும். அப்போ n ஈக்குவல் டு 8 அதையும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. S8 ஈக்குவல் டு ஏ என்னது 1 இன்ட்டு ஆர் பவர் ஆர்னது -3 இல்லையா? அப்போ -3 பவர் 8 -1 டிவைடட் பை -3 -1 வச்சுங்களா? இப்போ என்ன வரும்? -3 இன்ட்டு 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? -3ங்கிறது 8 தடவை இருக்குது. -3 இன்ட்டு -3 -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3 இங்கே பாருங்கள், இது ஈவன் நம்பர் ஆகுது இல்லையா? மைனஸுக்கு -1க்கு பவர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஒருவேளை ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா அதுனா நெகட்டிவ் ஆகிடும் இல்லையா? அப்போ அது மாதிரி இப்போ ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆன்சரை. 3 இன்ட்டு 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 3 எவ்வளோ வரும்? 6561. ஓகேங்களா? அப்போது 6561 -1 டிவைடட் பை -4 ஆச்சா? இதை மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறேன். இப்போ இங்கே அந்த 1 இன்ட்டு இல்லையா? அந்த 1 மல்டிப்ளை பண்ணலனாலும் அந்த வேல்யூ மாற போகிறதில்ல, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ S8 ஈக்குவல் டு 6560 டிவைடட் பை -4. இது இப்போ எத்தனை 4ன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 65ஆல் டிவைட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. 6560 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணால் வரும். எத்தனை 4 இருக்குது? 1 4s are 4, 25, அப்புறம் 6 4s are 24, 16 இல்லையா? 4 4s are 16, இந்த 0 0 தான் இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? -1640 -1640. அப்போது 8 டேர்ம் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? -1640. அவ்வளோதான் சம்மு. அடுத்த சம்மு இந்த 2.47 பாருங்கள். 6th டேர்ம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆறுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? சொல்யூஷன் ஃபார்முலா என்னது? Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்என் -1 டிவைடட் பை ஆர் -1. இதில் என்னென்ன கொடுத்துட்டாங்க? S6 கொடுத்துட்டாங்க, 4095, ஆர் கொடுத்துட்டாங்க 4, ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் அப்படியே அப்ளை பண்ணுறேன், வேறு எந்த வேலையும் பண்ணல. என்ன கண்டுபிடிக்க சொன்னோம்? S6 இல்லையா? அப்போ X6ஓட டேர்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். S6 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n 6 -1 டிவைடட் பை ஆர் -1 இல்லையா? அந்த 6th டேர்ம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் அந்த ஆர் வேல்யூவை இதில் போடுறேன். போட்டால் என்ன கிடைக்குது பாருங்கள். அந்த S6 வேல்யூயும் போட்டுடுறேன். போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். 4095 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4 power 6 -1 4 -1
ஓகேங்களா? இப்போது நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. எல்லாமே சம்மாக மாறி போச்சு இல்லையா? சம்மாக மாறிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் மேலேயும் இந்த நம்பர் கீழேயும் கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு சம்மு. ஓகேங்களா? இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம் அதை? ஏ இன்ட்டு 4 இன்ட்டு 4 என்ன பண்ண பாருங்கள். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 6 4 இருக்குது. 4 இன்ட்டு 4 16 32 64 128 128 இன்ட்டு 2 128 இன்ட்டு 2 4. ஐயோ சாமி 4 இல்லை. 4 இன்ட்டு 4 16 16 இன்ட்டு 4 64 64 இன்ட்டு 4 இப்படியே போச்சுன்னா நம்ம அந்த சம்மையே போட்டுடலாம் புக்கில் இருக்கிற மாதிரி. போட்டால் என்ன வரும்? 494096 96 மைனஸ் 1 டிவைடட் பை 3. ஓகேங்களா? 4096 மைனஸ் 1 டிவைடட் பை 3. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருது. நான் ரொம்ப மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் அதை ஷார்ட்டாக முடிக்கிறேன். 4096 மைனஸ் 1. இப்போது எனக்கு ஏ வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 இதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை வேணாம் அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மிச்சம் என்ன ஆகுது? 4095 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இதை மைனஸ் பண்ணால் 4095 டிவைடட் பை 3 இல்லையா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா என்ன மிச்சம் இருக்குது? ஏ பை 3 தான் இருக்குது. இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போது இது 3 மேலே போயிடல. அப்போ ஏ ஈக்குவல் டு 3. அவ்வளோதான் சொன்னேன். தேங்க்யூ.